கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்புண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் இருக்கிறேன். அதில் கூட நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது இப்படி மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய போதனையில் நம்ம பார்க்குறோம். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உபவாசம் செய்ய வேண்டிய விதமாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் ஆராதிக்க வேண்டிய விதமாவது, அப்படி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த கால பகுதியில் சீஷர்களுக்கும் சரி, மத தலைவர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி தெளிவாக உபதேசித்தார், போதித்தார். அவர் அப்படியாக செய்ய வேண்டுமென்று எச்சரித்தார். ஆனால் காலப்போக்கில் பிரியமானவர்களை மனிதன் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டான். தனக்கானதை அதற்குள்ளாக சேர்த்து 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 கடைசியில் ஆண்டவர் இப்படியாக செய்ய வேண்டும் என்பதை செய்ய தவறி போய் இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னார் பார்த்தீங்களா, அதெல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் மனிதர்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படி என்ற காரியங்களை குறித்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பேசின காரியங்களை நான் கூர்ந்து கவனித்து வந்தேன். அப்போ இந்த ஜெபத்தை நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், இது கத்தோலிக்கர்களுடைய ஜெபம், இது கத்தோலிக்கர்கள் சொல்லுகிற ஒரு ஜெபம், இந்த ஜெபத்திற்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை என்று பலர் அப்படியே போய்விட்டார்கள். அப்படியே தாண்டி போய் அந்த ஜெபத்தை கூட வாசிக்க கூட மாட்டாங்க. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அந்த ஜெபம் நீங்கள் ஆராதிக்க வேண்டிய விதமாவது அது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. சமாரேஸ்வரியார்கிட்ட பேசுகிறாரு பாருங்க, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, எங்கும் தொழுது கொள்ளும் காலம், ஆவியோடும் உண்மையோடும் எங்கு வேணுமே தொழுது கொள்ளலாம். அது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. புரிஞ்சிக்குவோம். எருசலேமுக்கு போக தேவையில்ல, பாலஸ்தீனுக்கு போக தேவையில்ல, லூர்துக்கு போக தேவையில்ல, நீ வேளாங்கண்ணிக்கும் போக தேவையில்ல, நீ பூண்டிக்கும் போக தேவையில்ல, நீ ஆட்டிப்பட்டிக்கும் போக தேவையில்ல, எங்கேயும் போக தேவையில்ல. பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் எங்கும் வருகிறது. நான் எங்கே வேணுமே ஆண்டவரை ஆராதிப்பேன், நான் எங்கே வேணுமே ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுவேன், பேசுவேன். ஆனால் என் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது எல்லாமே அதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் பைபிளை கையில் எடுங்க, ஆண்டவருடைய போதனையை வாசிங்க, தியானிங்க, ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் பிரியமானவர்கள. அப்போ கர்த்தர் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது காரியத்தை குறித்து பேசும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு தொடங்குகிறாரு. முடிக்கும்பொழுது அந்த முடிக்கிற காரியத்தை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறேன். இந்த ஜெபத்தை முழுமையாக ஒரு நாளைக்கு உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருகிறேன். எளிய தமிழில் எல்லாரும் புரிஞ்சிக்கிற ஒன்றமா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியத்தை தான் இந்த ஜெபத்தில் ஜெபிக்க வேண்டிய விதமாவதுன்னு கற்றுத்தராரு. அப்போ நம்மளுடைய ஜெபம் அதுதான் அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க பாருங்களேன், நீ எப்போதும் ஜெபம் செஞ்சு ஓடுக்கணும், எப்போதும் நீ ஜெபத்தில் வீழ்த்துக்கணும். அப்போ எப்படி 24 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணியிருந்தால் எப்படி சாப்பிடுவேன், எப்படி வேலை செய்வேன், எப்படி வாடகை கட்டுவேன், எப்படி வருமானம் வரும்? அப்போ எந்த அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு புரிஞ்சிக்கணும், எந்த சிந்தையில் ஆண்டவர் பேசுகிறாரு புரிஞ்சிக்கணும். அப்போ ஜெபம், ஆராதனை, உபவாசம் இதெல்லாம் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, வாழ்க்கையின் செயல் சம்பந்தப்பட்டது. ஆனால் இன்று பலர் இந்த ஆராதனை முறைகளை, ஜெப முறைகளை, உபவாச முறைகளை எல்லாமே கமர்ஷியல் முறைகளாக மாற்றி, மற்ற மதங்களிலே இருக்கின்ற முறைகள் போல மாற்றி இன்றைக்கு வருமானம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் உங்களை ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரோடு இடைபடுவதற்கு நேராக, ஆண்டவரோடு கூட வாழ்வதற்கு நேராக, ஆண்டவரைப் போல மாறுவதற்கு நேராக, ஆண்டவருக்கு ஏற்ற ஜெபம், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஆராதனை, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு உபவாசம், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராக அவருடைய வசனத்தை கொண்டே பார்ப்போம். அந்த வசனத்திற்கு உள்ள உங்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன் பிரியமானவர்களே. நானும் போகணும், நீங்களும் போகணும். அதுதான் இந்த வேதம் உன் கையில் என் கையில் கொடுக்கப்பட்ட நோக்கம். சரி, இப்போ மேட்ருக்கு வரேன். இந்த ஜெபத்தை முடிக்கும் போது இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்கிறாரு, அதாவது ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அப்போ 3 காரியத்தை இந்த ஜெபத்தில் முடிக்கும் போது சொல்கிறாரு, ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, தயவுசெய்து
இதை புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல ஒரு பிரபலமான ஊழியருக்கும் ஒன்றும் இல்லை, 0. புரிஞ்சுக்கினீங்களா? எந்த ஒரு கோபுர மலைக்கும் இல்லை, எங்கே ஒரு கோபுரம், மலை, புனித தலம், அது இது, எருசலேம் பேலஸ்ன்னு அங்கே இங்கே எங்குக்குமே இங்கே இடமே இல்லை, 0. அப்போ எல்லாமே ஆண்டவருடையது, கர்த்தருடையது, தேவனுடையது. அப்படி தான் வசனம் சொல்கிறது. நல்லா கவனிங்க. ராஜ்யமும். அப்போ இனி வரப்போகிற தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை நோக்கி பயணிக்கிற நீங்கள் நானும். அப்போ ராஜ்யத்துக்குரியவர், ராஜ்யத்தினுடைய தலைவர் யார்? கர்த்தர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுக்குவோம். அடுத்தது வல்லமை. இப்போ இந்த வல்லமையினால் சிலங்கள் செய்தியெல்லாம் கேட்டால் சில வேளை கோபம் வருகிறது. அதாவது இன்னும் வல்லமையை இன்னமும் இவங்க குத்தகை எடுத்த மாதிரியும், அந்த வல்லமைக்கு இவங்க மட்டுமே சொந்தக்கார மாதிரியும், இன்னும் வல்லமை இவங்க கையில் அப்படியே தண்ணீரை போல், நீரூற்றை போல் பெருகி வருகிறது போலையும் பயங்கரமாக செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன். இது உண்மையாலுமே சொல்கிறேன், ஆண்டவருடைய நாமத்திற்கு துக்கத்தை, ஆண்டவருடைய நாமத்திற்கு அவபேரையும் கொண்டு வருகிற வண்ணமாக இன்றைய சமூக வலைத்தளங்களையும் சரி, டிவிகள்லையும் சரி, சபைகள்லையும் நம்ம பார்க்குறோம். ஊழியர்கள் மனம் திரும்புங்க தயவுசெய்து. வல்லமை கர்த்தருடையது. வல்லமை உங்களுடையது, என்னுடையது அல்ல. வல்லமை கர்த்தருடையது. அந்த வல்லமையை தொடக்கூடாது. அடுத்தது முக்கியமான ஒரு காரியம், இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் பெருகிய இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய மகிமையை திருடி, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு பல மனிதர்கள், பல ஊழியர்கள், பல விசுவாசிகளுடைய பிள்ளைங்க, ஊழியருடைய பிள்ளைங்க ஆக்கிரமித்து விட்டார்கள். ஆண்டவருடைய மகிமை திருடி விட்டார்கள். ஆண்டவருடைய மகிமையில் இடம் பிடிச்சி ஆண்டவருக்கு போய் சேர வேண்டிய மகிமையெல்லாம் இவர்கள் பறித்து கொள்கிறார்கள். பாமர மக்களும், சில வேளைகளில் வேத அறிவு இல்லாத மக்களும், வேதத்தை எடுக்காத மக்களும், வேதத்தை வாசிக்காத மக்களும் மனிதர்களை கடவுளாக நினைத்து, ஊழியர்களை கடவுளாக நினைத்து அவர்களுக்கு மகிமையை கொண்டு போய் கொடுக்கிற அவலட்சணமான காலத்தில் நாம் வந்துட்டோம் பிரியமானவர்களே. தனக்கென்று ஒரு ராஜ்யம், தனக்கென்று ஒரு சபை, தன்னுடைய ஸ்தாபனம், என்னுடைய ஸ்தாபனம், அதுக்கு பிறகு என் பிள்ளைக்கு இந்த ஸ்தாபனம், அதுக்கு பிறகு என்னுடைய மருமகளுக்கு இந்த ஸ்தாபனம், என் மருமகனுக்கு இந்த ஸ்தாபனம், அதுக்கு பிறகு என் மனைவிக்கு இப்படி அப்படின்னு சொல்லி வாரிசுகளுக்கு இன்றைக்கு ராஜ்யத்தை உருவாவதற்கும், எனக்காக ஒரு ராஜ்யத்தை உருவாவதற்கும் இன்று சபையை திசை திருப்பி விட்டார்கள். அவரவர்களுக்கென்று ஒரு ராஜ்யம், அவரவர்களுக்கு ஒரு சபை கட்டணம், சொந்த கட்டணம், சொந்த அது இதுன்னு சொல்லி பெரிய பட்டியல்னு வச்சிங்களேன். நேரம் போயினே இருக்கும். அதனால தான் ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளும் வண்ணமாக. எனவே தயவுசெய்து, ராஜ்யம் கர்த்தருடையது, என்றென்றைக்கும் அவருடையது. வல்லமை கர்த்தருடையது, என்றென்றைக்கும் அவருடையது. மகிமை அவருடையது, என்றென்றைக்கும் அவருடையது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்குற விசுவாசியாக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, ஊழியராக இருந்தாலும் சரி, எங்கெங்கெல்லாம் நான் தொட்டுட்டேன், இந்த 3 காரியத்தை ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. இது நமக்கான ஜெபம் பிரியமானவர்களே. இது கத்தோலிக்கர்கள் ஜெபம் அல்ல, இது நமக்கான ஜெபம், எல்லா சபைக்கான ஜெபம். அது இண்டிபெண்ட் பாஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமான ஜெபம் இது. இப்போ ஒரு கேள்வி, ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை நான் கட்டிவிட்டேனோ, எனக்கென்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி விட்டேனோ, எனக்கென்று மக்களை நான் இழுத்து விட்டேனோ, என்னை மன்னிங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த வல்லமையை வியாபாரமாக்கி விட்டேனோ, இல்லை நீ கொடுக்காத வல்லமையை பொய்யாக போலியாக காட்டி பணம் சம்பாதிக்கிறேனோ, இல்லை உம்முடைய வல்லமையை நான் இலவசமாக பெற்று இலவசமாக கொடுக்காமல் அதில் வருமானம் பார்க்குறேனோ? கேட்டு பார்க்கணும் பிரியமானவள. மகிமை யூடியூப் மூலமாக மகிமையை தேடுறேன், சபை கட்டடத்து மூலமாக மகிமையை தேடுறேன், என் பின்னால் 100 500 அங்கத்தினர் இருக்கிறாங்க, அது மூலயமா பெருமையை தேடுறேன், மகிமையை தேடுறேன். பல கிளை சபைகளை உருவாக்கி மகிமையை தேடுறேன்.
நான் மட்டுமே மேடையில் மற்றவங்க எல்லாம் பாடையில் அதாவது பாட்டை கேட்குறதுக்கு அமர்ந்து வந்தோமா போனோமா, காசை கொடுத்தோமா போனோமா, எல்லாம் நாங்கள் தான். மகிமையை எடுத்துட்டேன். உமக்கு வர வேண்டிய மகிமையை எடுத்துட்டேன் ஆண்டவரே. உணர வேண்டிய காலம். பாருங்கள், இதெல்லாம் எத்தனை முறை வாசிச்சிருப்போம் நம்ம. நேற்று வாசிக்கும் போது ஆண்டவர் இதை அப்படியே உணர்த்துறாரு. அப்போ நான் ஆண்டவரை எங்கேயுமே என் பேர் வராதபடி, எனக்கென்று எந்த ஒரு ராஜ்யம், நம்ம நினைக்கிற ராஜ்யம்னா அப்படியே ஒரு எலெக்ஷனில் அப்படி நின்று, அப்படியே அரசியலில் அப்படி நின்று, அப்படியே ஒரு பெருசாக ஒரு பெரிய இடத்துல அப்படி இல்லை. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீ உன்னை ராஜா மாதிரி காண்பிப்பதற்கு முற்பட முடியும், ஆளுகை செய்வதற்கு முற்பட முடியும், அதிகாரத்தை செலுத்த. நீ சபையில் எவ்வளோ துஷ்பிரோகிரமாக பலர் அதிகாரத்தை செலுத்தி மக்களை ஒடுக்கிற ஊழியர்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன், பிரியமானவர்களே பார்த்துருக்குறேன். வித்தியாசப்படுத்தி செய்கிற ஊழியர்லாம் நான் பார்த்துருக்கேன். அதிகாரத்தில் பணம் படைத்தவர்களுக்கு ஒரு மாதிரி, பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரி, படித்தவர்களுக்கு ஒரு மாதிரி, படிக்காதவர்களுக்கு ஒரு மாதிரி, நல்ல வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, கீர்த்தனமான வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, கீர்த்தனம் வேலையை சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இறங்கி, அதாவது வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த வேலையெல்லாம் நம்ம மதிக்க மாட்டோம் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட வேலையெல்லாம் இறங்கி செய்கிறவங்கலாம் உண்மையாலுமே நாம் மதிப்பு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அப்படிப்பட்டவர்களாக தான் இந்த தேசங்கள் சுத்தமாக இருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் தாமே தயவுசெய்து, ராஜ்யம், வல்லமை, மகிமை கர்த்தருடையது. அதை எங்கெங்கெல்லாம் நான் தொட்டிருக்கிறேன், திருடி இருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் பெருமை பாராட்டியிருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் ஏமாற்றி இருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் வஞ்சித்திருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் என்ன அப்படின்னு நான் நினைத்திருக்கிறேன் என்பதை சிந்தித்து மனம் திரும்ப பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஜெபம் செய்வாங்கள். அதிமானே சீரப்பரலோக பிதாவே, ஆண்டவரே, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, உபவாசிக்க பண்ண வேண்டிய விதமாவது, ஆராதிக்க பண்ண வேண்டிய விதமாவது நீ கற்றுக் கொடுத்த அந்த போதனையில் நாங்கள் உணர்ந்து, உமக்கு ஏற்ற ஜெபம், உமக்கு ஏற்ற ஒரு ஆராதனை, உமக்கு ஏற்ற ஒரு உபவாசம், அது வாழ்க்கையில் அது எங்கள் செயலில் வெளிப்பட கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.